எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. விஜயோட பிளான் வந்து ரொம்ப பெரிய பிளான். விஜயோட பேக்ரவுண்டு பெரிய பேக்ரவுண்டு. ஒருத்தர் பிரிட்டோ அப்படின்னு ஒருத்தர் படம்லாம் எடுத்தார் இல்லையா, அவர் மட்டும் நூற்றுக்கணக்கான ட்ரெய்லர் வச்சிருக்காரு, கப்பல் வச்சிருக்காரு. பணத்துக்கு வந்து பஞ்சமே இல்லை. இப்போ விஜயகாந்துக்கு வந்து தெலுங்கு நாயுடு அந்த லாபி தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு. இவருக்கு வந்து பெரிய அளவுக்கு இவரை சுற்றி இருக்கிறவங்க பணக்காரங்களாங்க இருக்காங்க. பணம் வந்து ஏகப்பட்டது இருக்குது, ரைட்டுங்களா? அது இல்லாமல் நம்ம புசி ஆனந்த் வந்து பிஜேபியோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் ஃபிகர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நமச்சிவாயத்துக்கு ரொம்ப நெருக்கம். இப்போ புதுவை நமச்சிவாயம் அவருக்கு ரொம்ப பிஜேபி அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். அந்த புதுவை முதல்வராக இருக்கார் ரங்கசாமி, அவர் வந்து விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். அவர் பிஜேபியோட தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துருக்கு. என்ன என்ன